இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறகடி காசை சீரியல் இன்னைக்கான எபிசோட் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் விஜயா மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா மனோஜ் என்ன பண்ணுறாரு, ரோகிணிக்கு காசு கொடுக்க வேண்டியது இருக்குன்னு அவங்க வீட்டுக்கு போக அவங்களும் சாப்பிட்டு போங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ரோகிணி சொல்கிறாங்க, உங்களுக்கு என் மேலே அன்பு இருக்குன்னு தெரியும், நம்ம 2 பேர் தனியாக போயிடலாம், உங்கள் அம்மா இருந்தால் நம்மளை வாழ விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போது இவர் சொல்கிறாரு, எங்கள் அம்மாவை மீறி நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ நான் உங்களுக்கு காசெல்லாம் செலவு பண்ணியிருக்கேன்ல, நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னும் போது அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, நீ 5 லட்சம் செலவு பண்ணியிருக்கேன், நான் வேணா அதை கொடுத்துறேன், நீ வேணா எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ ரோகிணி என்ன சொல்கிறாங்க, அப்போ காசை கொடுங்க நான் உங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துறேன்ற மாதிரி சொல்ல, சரி நான் காசோட வரேன்ற மாதிரி அங்கேருந்து மனோஜ் கிளம்பிடுறாரு. அடுத்த சீன் என்ன ஆகுதுன்னா, நீத்து வந்து இந்த பிஜுன்றவரை ஒருத்தவங்களை வந்து ஹோட்டலில் பார்த்துட்டு இந்த மாதிரி ஸ்ருதி வாழ்க்கையை வந்து கெடுக்கணுன்ற மாதிரி 2 பேரும் பிளான் பண்ணுறாங்க. அந்த பிச்சுன்றவன் ஆல்ரெடி வந்து ஸ்ருதி வந்து கொலை பண்ண பார்த்துருப்பான், ஆசிட்லாம் ஊற்ற பார்த்துருப்பான். அவங்களோட சேர்ந்து இவங்க 2 பேரும் ஒரு பிளான் பண்ணுறாங்க, இவங்களோட வாழ்க்கையை எப்படி கெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. அடுத்த சீன் என்ன ஆகுது, மனோஜுக்கு 5 லட்சம் தேவைப்படுது இல்லையா, அது என்ன பண்ணுறாரு, கடையில் வேலை பார்க்குறவர்கிட்ட கேட்க, நான் எங்கேருந்து போவேன், நானே வந்து இந்த கடையை எப்படி டெவலப் பண்ணலான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன்ற மாதிரி அவர் சொல்ல, அப்போது அங்கே இன்னொரு பொண்ணு வேலை பார்ப்பால, அவள் வந்து மனோஜ் கிட்ட சொல்கிறான், சார் இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க 5 லட்சத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க வந்துட்டு இருக்காங்க, வாங்க போவோம் அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த பொண்ணு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து டிவி மாட்டணும் அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேச, அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவள் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, மனோஜ் அப்படியே திருன்னு முடிக்கிறாரு. அப்படியே இன்னைக்கான எபிசோட முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.